கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம் ஆதியாகமம் 26:1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான்னு நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் முதலாவது கானானுக்குள்ள பிரவேசிச்சப்போ பஞ்சத்தை சந்திச்சதை நாம் அறிவோம். விசுவாசிகளினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆரம்ப நாட்களில், அதுவும் விசுவாசத்தின் வளர்ந்த நாட்களில் வந்த அந்த பஞ்சத்தை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாமல் அவன் எகிப்துக்கு போனதையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அனுபவ பாடத்தையும் நாம் அறிஞ்சிருக்கிறோம். இப்போ ஈசாக்கும் அதே போல் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. ஆமாம், அவன் வசித்த பகுதியில் நீண்ட நாட்களாக மழை இல்லாமல் எல்லாம் வறண்டு போய் பஞ்சம் கொடுமையாக இருந்துச்சு. அவன் மட்டும் இல்லை, அவனோட இருந்தவங்களும் ஆடு மாடுகளும் உணவு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை ஈசாக்குக்கு ரொம்ப பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்துச்சு. எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஈசாக்கு கிட்ட இருந்துச்சு. அதனால அவன் பெலிஸ்தியரனுடைய தேசமாகிய கேராருக்கு போனான். கேரார் பஞ்சத்தினால பாதிக்கப்படாமல் இருந்ததுனாலையும் தன்னுடைய தந்தையின் காலத்துல இருந்தே அபிமெலேக்கு அறிஞ்சிருந்ததுனாலையும் அவன் இந்த முடிவை எடுக்க நினைச்சான். ஆனா அவன் எடுத்த இந்த முடிவு சரிதானா, இல்லை அவன் என்ன செஞ்சிருக்கணும்னு கொஞ்சம் நாம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அவன் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட இருந்து பல பாடங்களை நிச்சயம் கற்றிருப்பான். ஆபிரகாம் விசுவாசம் சோதிக்கப்படும் போது ஈசாக்கும் கூட இருந்து கர்த்தர் அவங்கள அதிலிருந்து தப்பு வச்ச விதத்தை அவன் நிச்சயம் அறிஞ்சிருக்கணும். அவனுடைய பிறப்பின் ரகசியம், அவனுக்காக தேவன் சொல்லியிருக்கக்கூடிய வாக்கு தத்துவம், தேவனையும் அவருடைய திட்டத்தையும் நல்லா அறிஞ்சவனாகவே இருந்திருப்பான். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா முக்கிய நிகழ்வுகளும் மிக சிறந்த பாடமாக ஈசாக்குக்கு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்ச பிரச்சனையை எதிர்கொள்ள அவன் சரியான அணுகுமுறையை கை கொள்ளாமல் கேராருக்கு போக முடிவெடுத்தது தேவனுடைய திட்டத்துக்கு எதிரானது. பெற்றோர்கள்கிட்ட இருந்து கற்கக்கூடிய பாடங்கள் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான். ஈசாக்கு ஒரு உறுதியான விசுவாசியினுடைய மகன். ஆமாம், தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள விசுவாசத்தை செயல்படுத்தி இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவன் தேவன்கிட்ட ஆலோசனையை நாடவே இல்லை. தன்னுடைய தகப்பன் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை எதிர்கொள்ள சிந்திச்சிருக்கணும். ஆபிரகாம் செஞ்ச அதே தவிர ஈசாக்கும் செய்ய முற்படுறான். பிரியமானவர்களே, நாமளும் கூட இப்படி தான். எத்தனை உதாரணங்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும் நாம் அதை கருத்தாக கவனித்து கற்றுக்கொள்கிறதே இல்லை. நமக்கு பல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படி பல செய்திகள் மூலயமா நம்மளை வழி நடத்த விரும்புகிறாரு. ஆனால் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் செயல்படுத்த நம்ம தவறி போயிடுறோம். பிரச்சனை போராட்டம் வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்குறதையே நம்மளுடைய முதலாவது செயலாக வச்சுருக்கணும். அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கணும். அவருடைய திட்டம் என்ன, இல்லை அவர் பிரச்சனை போராட்டங்களின் வழியாக என்ன நமக்கு போதிக்க விரும்புகிறாருன்னு அறிஞ்சு கொள்கிறத ரொம்ப முக்கியமாக நாம் வச்சுருக்கணும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதுன்னு யாக்கோபு 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை நாம் உணர்ந்து கொள்வோம். பொறுமையோட தேவனுடைய வழி நடத்துதலுக்கு காத்திருப்போம். சுயமாக உலக வழியில் முடிவெடுத்து தேவனுடைய திட்டத்தை விட்டு தூரமாகாமல் இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.